உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைனா கூட பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களாலே வந்து வெப் அப்ளிகேஷனோ இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ ஈஸியா வந்து பில்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி எப்படி பக்காவான ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம்னு கம்ப்ளீட்டா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணல, எந்த அளவுக்கு நம்மளால பில்ட் பண்ண முடியும்ன்றத மட்டும் தான் வந்து கவர் பண்றேன். ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கவர் பண்ண அப்படின்னா அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஷார்ட் டைம்ல எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஏஐ பத்தி டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏஐ ஐடியா இருக்கு, அதை எப்படி பில்ட் பண்ணலாம், சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் क्वेश्चन இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ கோட் எடிட்டர் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏஐ கோட் எடிட்டர் பார்த்திருக்கோம். சோ இந்த ஏஐ கோட் எடிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு வந்து நம்மளால வாங்க முடியும். எவ்வளவு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 258 ரூபீஸ்க்கு வந்து நம்ம ப்ரோ பிளான வந்து இந்த ஏஐ கோட் எடிட்டர்ல வாங்க முடியும். சோ இந்த கோட் எடிட்டர் பேர் பாத்தீங்க அப்படின்னா TRAE. இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த ஏஐ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம நம்மளாலையும் வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். சோ என்ன அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க, ப்ரௌசர்ல போயிட்டு ஜஸ்ட் TRAE சொல்லி டைப் பண்ணுங்க, ஒரு லிங்க் வரும். இதுதான் அந்த லிங்க். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். சோ இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல இருந்து அந்த ஏஐ கோட் எடிட்டர் வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். சோ இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம கோட் ரைட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலயுமே இருக்கு, இதுலயுமே இருக்குது. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் போட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம MCP சர்வர்லாம் வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இதோட பிரைசிங் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 பிளான் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஃபாஸ்ட் ரெக்வெஸ்டும் 50 ஸ்லோ ரெக்வெஸ்ட்டுமே வந்து நம்மளால பண்ணிக்க முடியும் பிரீமியம் மாடலை யூஸ் பண்ணி. அண்ட் அதுக்கடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மாடலை யூஸ் பண்ணி நம்ம 1000 ரெக்வெஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும் பெர் மந்த்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் $3 வந்து ப்ரோ வெர்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஃபாஸ்ட் ரெக்வெஸ்ட்டுமே அன்லிமிட்டட் ஸ்லோ ரெக்வெஸ்ட் பிரீமியம் மாடல் யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் அன்லிமிட்டட் ரெக்வெஸ்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு மாடல்ஸ், அட்வான்ஸ்டு மாடலை வந்து அன்லிமிட்டட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா இந்த பிளான் வாங்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மாடலை வந்து நம்ம அன்லிமிட்டடாக வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 பிளான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வந்து இந்த பிரைசிங்கே கொடுத்துருக்காங்க. நான் டவுன்லோட் பண்றப்ப இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு, நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது $3 எவ்வளவு வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 257 ரூபீஸ் மட்டும் தான் வருது. $3 ப்ரோ வெர்ஷனுமே வந்து கிடைக்குது. ஸோ ஒரு 258 ரூபீஸ்க்கே வந்து நம்மளால ஈஸியா அந்த ப்ரோ பிளானை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதை வாங்கிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ராய் அப்ளிகேஷன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோல்டர் வந்து இங்க ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா GitHub ரெபாசிட்டரி வந்து நம்ம இங்க க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ நாம என்ன யூஸ் பண்றது, நம்மளோட ஃபோல்டர் வந்து இங்க ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ என்ன அப்படின்னா நான் ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் பண்ணி இங்க நான் போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் என்னென்ன கோடெல்லாம் ரைட் பண்ணுதோ இப்போ அந்த ஃபோல்டர்ல தான் வந்து ரைட் பண்ணும். ஸோ பேசிக் என்னன்னா அந்த ஃபோல்டர் வந்து நேவிகேட் பண்ணணும். ஸோ நேவிகேட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். ஸோ சிம்பிளான ஒரு டு டூ டாஸ்க் அப்ளிகேஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இது மாதிரி சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Claude 3.5 சோனட் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த மாடல் தான் வந்து எனக்கு கோட் ரைட் பண்ண போகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாடல் வேணா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு Claude 3.5 சூப்பரா வந்து கோட் எழுதி கொடுக்குது. ஸோ இப்போ என்னோட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்னோட ப்ராம்ப்ட் அனலைஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் UI டிசைன்ல இந்த அப்ளிகேஷன் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செட்டப் பண்ணணும் அப்படின்றத காமிக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கிளிக் மட்டும் பண்றேன், ரன் ஆகும். இப்போ வந்து நமக்கு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ டெர்மினல்ல இந்த கமாண்ட் வந்து ரன் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா இந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்றதுக்கு ஓகேவான்னு கேக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒய்னா எஸ், நோனா என். ஸோ எஸ்ங்கிறதுக்காக நான் ஒய் கொடுக்குறேன். ஒய் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பேக்கேஜ் நேம் கேட்குது. ஸோ என்னோட ஆப் நேம் கொடுக்குறேன், டு டூ ஆப் கொடுத்துட்டேன். இப்போ அதில் ஃப்ரேம் ஒர்க் கேட்குது, என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணலாம் அப்படின்னு. வெண்ணிலான்னு கேட்குது, ரியாக்ட் கேட்குது, நான் ரியாக்ட் கொடுக்குறேன். டைப் ஸ்கிரிப்ட் கேட்குது, நான் டைப் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NPM இன்ஸ்டால் வந்து ரன் பண்ண சொல்லுது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த NPM இன்ஸ்டால் கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NPM இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ அந்த ஃபோல்டர் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து உள்ள கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் ரன் கொடுக்குறேன். ஸோ என்னன்னா சம் அடிஷனல் பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு வேணும் ஃபார் ஸ்டைலிங்க்கும் ஐகான்ஸுக்கும். ஸோ அதுக்காக இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் ரன் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு 57 பேக்கேஜஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் அது போக 248 பேக்கேஜ் வந்து ஆடிட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா app.jx ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கோட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஜஸ்ட் வந்து நம்ம அப்ளைன்ற ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அப்பதான் இந்த கோடு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ண அந்த ஃபோல்டரில் போய் விழுகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு எல்லாமே ரைட் ஆயிடுச்சு. app.jx ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து index.css ஃபைல் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறேன். இங்கே அக்செப்ட் ஆல் கேட்குது. ஸோ அதையும் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ அதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கலில் இந்த லிங்க்ல வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கமெண்ட்டை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை காப்பி பண்ணி அப்படி இங்கே போட்டுட்டு திஸ் ஷோஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ என்ன பண்ணால் மறுபடியும் இந்த மெட்டீரியல் யூஐ பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடில் சில அப்டேட் கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு அப்ளை கொடுக்குறேன் நான். ஸோ மறுபடியும் சில கரெக்ஷன் கேட்குது. இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கரெக்ஷன் இருக்கும், நிறைய எரர்ஸ் வரும். அதை வந்து நம்ம திருப்பி கண்டினியூஸாக கொடுத்தா மட்டும்தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால் ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே அப்ளை கொடுத்ததும் அந்த கோடல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து இங்கே நடக்கும். ஸோ அதுக்காக இங்கே மறுபடியும் அக்செப்ட் ஆல் ஒன்று கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து அப்டேட் கேட்குது. நான் அதையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அக்செப்ட் ஆல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட வெப்சைட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலாக இருந்தது. இப்போ வந்து நம்மளோட டூ டூ லிஸ்ட் ஆப் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டூ டூ டாஸ்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டுமாரோன்னு போடுறேன். ஸோ ஆட் டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாஸ்க் ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் மட்டும் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுது. இல்லை இந்த டாஸ்க் டெலிட் பண்ணால் கூட நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், டிலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து நான் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் சேஞ்ச் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ இது வந்து எனக்கு எப்படி மாடிஃபை பண்ணதுன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளோட app.js வந்து கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னுமே வந்து கோட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே அக்செப்ட் ஆல் கொடுக்குறேன். மறுபடியும் வந்து இதை நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். அக்செப்ட் ஆல் வரும் கேட்குது. ஏன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ வந்து நான் அக்செப்ட் ஆல் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து கமெண்ட் வந்து ரன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், கோட் அப்டேட் ஆக. ஸோ ஜஸ்ட் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய கலர்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாச்சும் போடுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போடுறேன். கொடுத்துட்டு ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் நமக்கு இன்னும் வேறு என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் காலண்டர்னு கொடுக்குறேன் டு த டு டூ லிஸ்ட். கேபிட்டல் லெட்டர்லாம் இருக்குன்னு சொல்லி கவலையே பட வேணாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலண்டர் வந்து நம்ம டூ டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி அப்டேட் பண்ணுதுன்னு. ஸோ கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதான் அந்த ஒரு மெயின் அட்வான்டேஜ். நமக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் ப்ராம்ப்டாக கொடுத்தா போதும். அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு கோடு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஏஐயோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கோடு வந்து அப்டேட் ஆச்சு. நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கோடு எல்லாமே இங்கே வந்து அப்டேட் ஆகும் கேட்டுருச்சு. அக்செப்ட் ஆல் கொடுக்குறேன். கொடுத்ததும் நான் மறுபடியும் என்னோட அப்ளிகேஷன் போய் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா கேலண்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு. சிம்பிளாக நான் சின்னதாக ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். பட் இந்த கேலண்டர் ஆட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கோடு எழுதுன்னு தெரியுமா. இப்போ நான் 9th கிளிக் பண்ணுறேன், 10th கிளிக் பண்ணுறேன், 11th கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சேம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போகிறேன். ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா 11th வந்து இந்த டாஸ்க் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் கொடுக்குறேனே லைக் கிளைண்ட் கால் கொடுக்குறேன். இன்றைக்கி அப்படின்னா ஒரு 13th கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 13th ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 11th போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 11th நான் ஆல்ரெடி பண்ண டாஸ்க் இருக்குது. 13th பார்க்குறேன், அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன டாஸ்க் வேணுமோ என்னென்ன டேட்டில் வேணுமோ அதை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் ப்ளஸ் டிஎஸ் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட அப்ளிகேஷனை எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த ஏஐ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷன் கோட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஹோஸ்ட் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோ சீரிஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஏஐ கோட் எடிட்டர் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.